இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல குரு பகவானின் வக்ர பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகிறது என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போகின்றோம். மக்களே, பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ர பயணம் மேற்கொள்ள உள்ளார். கிட்டத்தட்ட 4 மாதங்கள், அதாவது பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை இந்த பயணம் நீடிக்கும். ரிஷபராசியில் ரோகிணி, கார்த்திகை நட்சத்திரங்களில் குரு வக்ரம் அடைகிறார். குரு பெயர்ச்சி மற்றும் அதன் வக்ர பெயர்ச்சி பொதுவாக பலவிதமான மாற்றங்களை பல ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும். குரு பகவானின் வக்ர பெயர்ச்சி காரணமாக 12 ராசிக்கும் என்ன நடக்கும் என்று பார்க்கலாம். மேச ராசி அன்பர்களே, யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கே எதிராக செல்லலாம். கோபம் அதிகரிக்கும். வாயை கொடுத்து மாட்ட வேண்டாம். சண்டைக்கு செல்ல வேண்டாம். யாரு மனதையும் புண்படுத்த வேண்டாம். யோசித்து முடிவு எடுங்கள். மாணவர்களுக்கு படிப்பில் சுணக்கம் ஏற்படலாம். மன நலனில் பிரச்சனை ஏற்படலாம். உங்களுக்கு அதே சமயம் மனநலனில் பிரச்சனை வரலாம். ஆகவே இக்காலகட்டத்தில் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். உங்களுக்கான பரிகாரங்கள்: வியாழந்தோறும் நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு ஜோடி தீபம், நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்கள் உறவுகள் மேம்படும். அன்பு கூறியவர்களுடன் ஆழமான இணக்கமான உறவு உண்டாகும். வேலையில் எதிர்பாராத பாராட்டு அல்லது அங்கீகாரம் கிடைக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். சிறந்த மனம் மற்றும் உடல் ஆரோக்கியம் ஏற்படும். ஆரோக்கிய ரீதியாக உங்கள் ஒட்டுமொத்த நல்வாழ்வை அதிகரிக்கும். உங்களுக்கான பரிகாரங்கள்: வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர பகவானுக்கு சுக்கிர ஓரையில் நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். மிதுன ராசி அன்பர்களே, வாழ்க்கை உங்களுக்கு இனி ராக்கெட் வேகத்தில் முன்னேற்றம் அடையும். முக்கியமாக பொருளாதார ரீதியாக நீங்கள் புதிய உயரத்தை தொடப்போகும் காலம் வரும். இத்தனை காலம் பணம் இல்லை, வேலை இல்லை, பார்க்கின்ற வேலையில் போதிய வருமானம் இல்லை என்று புலம்பிக் கொண்டு இருப்பீர்கள். இனி அப்படி புலம்ப வேண்டாம். உங்களுக்கு இந்த குருவின் வக்ர பயிற்சி மூலம் வாழ்க்கை மாறப்போகின்றது. உங்களுக்கான பரிகாரங்கள்: வியாழந்தோறும் நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு கொண்ட கடலை மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். கடக ராசி அன்பர்களே, நிலம், வீடு வாங்கும் போது ஆவணங்களை சரிபார்க்கவும். விவகாரம் உள்ள நிலங்களை வாங்க வேண்டாம். யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கே எதிராக செல்லலாம். கோபம் அதிகரிக்கும். வாயை கொடுத்து மாட்ட வேண்டாம். யார் மனதையும் புண்படுத்த வேண்டாம். யோசித்து முடிவெடுங்க. ஏமாற்றம் அடைய வாய்ப்புகள் உள்ளதால் எதிலையும் யோசித்து செய்யுங்க. ரிஸ்க் எடுக்க வேண்டாம். உங்களுக்கு நடைமுறையில் அஷ்டம சனியும் உள்ளதால் எதிலும் கவனமாக செயல்பட வேண்டும். உங்களுக்கான பரிகாரங்கள்: வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வாருங்கள். சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வர சனி பகவானாலும் குரு பகவானாலும் ஏற்படும் பிரச்சனைகள் விலகும். சிம்ம ராசி அன்பர்களே, சுப செலவு இருக்கின்றது என்பதால் பெரிய முதலீடுகளை செய்ய வேண்டாம். முதலீடுகளில் அகலக்கால் வைக்க வேண்டாம். ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எந்த விதமான வேலைகளையும் முயற்சிகளையும் செய்யலாம். பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்கள். இல்லை என்றால் சுப செலவுக்காக மாற்றிவிடும். மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படலாம். கணவன் மனைவியிடையே கசப்பான உறவுகள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். உங்களுக்கான பரிகாரங்கள்: வியாழந்தோறும் நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு கொண்ட கடலை மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். கன்னிராசி அன்பர்களே, புதிய வீடு கட்டும் வாய்ப்பு வரும். நிலம் வாங்கும் யோகம் அடிக்கும். சொத்துகளுக்கு அதிபதியாகும் வாய்ப்பு தேடி வரும். எதிர்காலத்தை புரட்டி போடும் அந்த ஒரு சம்பவம் கண்டிப்பாக நடக்கும். அதாவது திருமணத்திலோ வேலையிலோ நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய மாற்றம் நடந்து உங்கள் எதிர்காலத்தையே புரட்டி போடும். ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை என்றாலும் பயம் அதிகம் இருந்தது. எந்த விஷயத்திலும் முடிவு எடுக்க முடியாத மோசமான சூழல் நிலவியது. இது எல்லாம் இந்த குரு வக்ர பயிற்சியோடு மாறப்போகின்றது. உங்களுக்கான பரிகாரங்கள்: வியாழந்தோறும் நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வருவது சிறந்தது. துலா ராசி அன்பர்களே, முக்கியமாக இது வேலை ரீதியாக நீங்கள் சிம்மாசனத்தில் அமரும் காலம். உங்களுக்கு பல புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் வளர்ச்சி, சொத்து வளர்ச்சி கொடுக்கும் இந்த குரு வக்கர பயிற்சி காலம். உங்கள் வாழ்க்கையை சோதித்து பார்த்து பின்னர் நலன்களை கொடுப்பார்.
ஆரோக்கியத்திலும் குடும்பத்திலும் சிரமங்களை ஏற்படுத்தினாலும் தலைக்கு வந்தது எல்லாம் தலைப்பாகையோடு சென்றுவிடும். தூக்கத்தில் பிரச்சனை இருக்கலாம். உங்களுக்கான பரிகாரங்கள்: வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர ஓரையில் சுக்கிர பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வர உங்களுக்கான பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். விருச்சிக ராசி அன்பர்களே, முக்கியமாக இது வேலை ரீதியாக நீங்கள் சிம்மாசனத்தில் அமரும் காலம். உங்களுக்கு பல புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் வளர்ச்சி, சொத்து வளர்ச்சி கொடுக்கும். இந்த குரு வக்கர பயிற்சி உங்கள் வாழ்க்கையை சோதித்து பார்த்து பின்னர் நலன்களை கொடுப்பார். உங்களுக்கு தூக்கத்தில் பிரச்சனை இருக்கலாம். அகலக்கால் வைக்க வேண்டாம். வாகனங்களில் செல்லும் போது கவனமாக செல்லவும். இதனால் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் உங்களுக்கு பின்வரும் பாதகமான பலன்கள் ஏற்படும். அப்பாவுடன் குடும்ப உறவில் சிக்கல் ஏற்படலாம். உங்களுக்கான பரிகாரங்கள்: வியாழந்தோறும் நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வருவது சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இந்த குரு பகவானின் வக்கர பயிற்சி மூலம் உங்களுக்கு செலவு அதிகரிக்கும். அதை சுப செலவாக மாற்றுவது உங்கள் சாதுரியம். எவ்வளவு பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாத நிலை இருக்கலாம். தூக்கத்தில் பிரச்சனை இருக்கலாம். வீடு கட்ட வாய்ப்பு இருக்கின்றது, ஆனால் நில தகராறு ஏற்படும். கடந்த 1 ஆண்டுகளாக உங்களுக்கு சிறப்பாக இருந்து வந்த குரு பெயர்ச்சி இந்த 4 மாதத்தில் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. என்றாலும் இந்த வருடம் பிரச்சனை இல்லாமல் செல்லும். பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்கள். இல்லை என்றால் சுப செலவுக்கே மாற்றிவிடும். உங்களுக்கான பரிகாரங்கள்: உங்கள் ராசிநாதனான குரு பகவானுக்கு வியாழந்தோறும் நெய் தீபம் ஏற்றி வர சிறப்பான பலன்களை தருவார். மகர ராசி அன்பர்களே, தலைவலி உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். குழந்தைகளுக்கு வரன் தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையாக இருங்கள். வயிற்று பிரச்சனைகள் ஏற்படலாம். குடும்ப உறவில் சிக்கல்கள் ஏற்படலாம். கணவருடன் உறவை பேணுவதில் சிக்கல் ஏற்படலாம். உங்கள் பேச்சில் கவனம் செலுத்துங்கள். அவசரப்பட வேண்டாம். சொந்தமாக வீடு வாங்கும் வாய்ப்பு, கடன் அடைக்கும் வாய்ப்பு, நிலம் வாங்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசு வேலை கூட தேடி வரும். வேலை ரீதியாக உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி குவிந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கான பரிகாரங்கள்: சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வர சிறப்பான பலன்களை தருவார். கும்பராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம். மன ஆரோக்கியம் சரியாகும். ஆனாலும் முன்பு மோசமாக இருந்த மன ஆரோக்கியம் காரணமாக ஏற்பட்ட உடல் பாதிப்புகள் தொடரும். அடிக்கடி வாந்தி மயக்கம் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளன. இனி உங்களுக்கு பொருளாதாரம் உயரும். பணம் கொட்டும். பிசினஸ் தொடங்கினால் வெற்றி நிச்சயம். வீடு நிலம் கிடைக்கும் வாய்ப்பு வரும். பெரிய மனிதர்கள் ஆசீர்வாதம், உறவு கிடைக்கும். சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கும். இதுவரை வெளியே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த நீங்கள் இனிமேல் உலகத்திற்கு தெரியும் அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளாக மாறும் காலம் வந்துவிட்டது. உங்களுக்கான பரிகாரங்கள்: வியாழந்தோறும் நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வர மிகவும் சிறப்பான எதிர்காலங்கள் அமையும். மீனராசி அன்பர்களே, வேலை ரீதியாக நீங்கள் சிம்மாசனத்தில் அமரும் காலம். உங்களுக்கு பல புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் வளர்ச்சி, சொத்து வளர்ச்சி கொடுக்கும். இந்த வக்கர குரு பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையை சோதித்து பார்த்த பின்னர் நலன்களை கொடுப்பார். ஆரோக்கியத்திலும் குடும்பத்திலும் சிரமங்களை ஏற்படுத்தினாலும் தலைக்கு வந்ததெல்லாம் தலைப்பாகையோடு சென்றுவிடும். கடந்த 6-7 வருடமாக நீங்கள் கடுமையாக பல விஷயங்களில் கஷ்டப்பட்டிருப்பீர்கள். உங்கள் பொருளாதாரம் மிக மோசமாக நலிவடைந்தது. உங்களின் சொத்துக்களை விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. உங்களின் வீட்டை கூட காலி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. இனி அந்த பிரச்சனை இருக்காது. உங்களுக்கான பரிகாரங்கள்: வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வாருங்கள். வாழ்க்கையில் மிகவும் சிறப்பான இடத்திற்கு செல்வீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.